ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவராமன் நாளைக்கு நம்ம ஜானகி அன்னைக்கு எதிராக நம்ம பஞ்சாயத்தில் தீர்ப்பு வழங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் ஊரை விட்டு போகிறதுக்காக முடிவெடுக்கிறாங்க. அப்போ ரகுராம் தடுக்கிறாங்க. நீ எதுக்கு சிவா நீ ஊரை விட்டு போகணும்? சொல்ல போனால் நீ எப்போவுமே நீதி நேரோட தான் நடந்துக்கிடணும். அப்படி தான் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதனால நீ யாருக்காகவும் நீ பின்வாங்கக்கூடாது. ஆனால் தீர்ப்பு சொல்கிறதுக்காக நீ இங்கே இருக்கும்போது நாங்கள் குற்றவாளியாக இந்த வீட்டில் இருக்கிறது சரியில்லை. அதனால நீ தீர்ப்பு சொல்கிறது வரைக்கும் நாங்கள் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வா நம்ம இந்த வீட்டை விட்டே போகலாம் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வீட்டில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சிவா எவ்வளோ தடுக்கவும் ஆனாலும் ரகுராம் கேட்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு ஜானகி வா நம்ம கிளம்பல அப்படிங்கிறாங்க. உடனே ஜானகி அவங்க கூட கிளம்பவும் அப்போ சிவராமன் கிட்ட அவங்க தீர்ப்பு வழங்குற பொறுப்பை அவங்க ஒப்படைச்சிருக்கிறாங்க ரகுராம். அதே மாதிரிக்கு இந்த வீட்டு பொறுப்பை பார்வதி கிட்ட அந்த கொதுசாவியை கொடுத்து அவங்க ஒப்படைச்சிட்டு போறாங்க. ஜானகி இருந்தா எப்படி இந்த வீட்டை பார்த்து போலாம், அதே மாதிரிக்கு நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வா ஜானகி நம்ம இங்க இருந்து போகலாம் அப்படிங்கும் போது அப்போ மணி கேட்டுட்டு இருக்கிறாங்க. எங்க மச்சான் இந்த நேரத்தில் நீங்கள் போக போகிறீங்க அப்படிங்கும்போது இந்த ஊரே நம்ம ஊர் தான். அப்படி இருக்கும்போது நம்ம எங்கே போய் இருந்தால் என்ன, எங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அழைச்சிட்டு ரகுராம் கிளம்பி போகிறாங்க. அப்போ மாயை அந்த விஷயத்தை பற்றி தனா கிட்ட சொல்லவும் இது கேட்டதுமே தனா அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க சாப்பிட கூட இல்லை அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தனா அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. சரி மாயா, நான் போய் எப்படியாவது நான் அப்பா அம்மா போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஒரு கோயிலுக்கு தான் ரகுராம் அழைச்சிட்டு வராங்க. அப்போ ஜானகி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க இந்த கோயிலுக்கு வந்திருக்குறோம் அப்படிங்கும்போது ஆமாம் இந்த கோயிலுக்கு வரணும்னு சொல்லி நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்டேல, அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் கொஞ்சம் தள்ளி இருக்கனால யாருக்கும் நம்மள அடையாளம் தெரியாது அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் ஜானகி கோயிலுக்கு அழைச்சிட்டு வருவோம். அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் சாப்பிடல அப்படிங்கிறதுனால ஜானகி சொல்றாங்க, என்னங்க நீங்க காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடாம இருக்கிறீங்களா, நான் எதுவும் எடுத்துட்டு கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா அங்க சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமா அவங்க ஐயப்பன் கோயிலுக்கு போறாங்க, அதனால அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் உடனே ஜானகி சொல்றாங்க, என்னங்க நீங்க உட்காந்துக்குங்க, நான் போய் சாப்பாடு வேண்டு வந்துருந்தேன், அந்த கடவுளே நம்மளுக்கு இந்த சாப்பாடு கொடுத்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அப்போ ரகுராம் சொல்றாங்க, இல்லை ஜானகி நானும் வார அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட போகவும் அங்கே பார்த்தோம்னா கதிரும் தனாவும் தான் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தன்னுடைய அப்பா அம்மாவும் சாப்பிடாம வந்திருக்காங்க அப்படின்னு மாயா சொன்னனால அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரிக்கு அவங்க ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கவும் அவங்க ரெண்டு பேரும் மாஸ்க் போட்டிருக்கிறாங்க. அதனால அவங்க முகத்தை சரியா அவங்களுக்கு தெரியல. அப்போ சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சிருந்தாங்க. ஜானகியும் ரகுராம் போகவும் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுமே இவங்க ரெண்டு பேரும் கண் கலங்குறாங்க. ஆனால் அது காட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே தனா சொல்றாங்க, சாப்பாடு தீந்து போச்சுது, கடைசி ஆகி போச்சுது, நானே என் கையால் விரவி நான் உங்களுக்கு ஊட்டி விடுது அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே அவங்க ஜானகியும் அவங்க ரகுராமும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ தனா தன்னுடைய கையாலேயே அவங்க சாப்பாடை உருட்டி கொடுக்கவும் அப்போ அது ரகுராமும் ஜானகி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது ரகுராம் கையை கழுவுறதுக்காக போகும்போது அப்போ தனா அம்மான்னு சொல்லி கூப்பிடவும் தனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அவங்க மாஸ்கை கழட்டுறாங்க. ஆமாம்மா நான் தான் வந்திருக்கிறேன், மாயா ஃபோன் பண்ணி சொன்னாம்மா, அதனால தான் உங்களுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தோம்மா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஜானகி கண்கலங்குறாங்க. என்னால் தானம்மா உங்களுக்கு இந்த நிலைமை அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம், அந்த கடவுளும் கைவிட மாட்டார், கண்டிப்பாக நீங்கள் எந்த தப்புமே பண்ணலை, நிரபராதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீர்ப்பு கண்டிப்பாக சித்தப்பா வழங்குவார் பாருங்க அப்படிங்கவும் அப்போ ரகுராம் வர மாதிரி இருக்குது. ஐயோ அப்பா வந்துட்டு இருக்கிறாரு, நீங்க இருந்து கிளம்பு அப்படிங்கும்போது அம்மா உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தனா அங்கேருந்து போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ரகுராம் ஜானகிட்ட கேட்குறாங்க, ஜானகி உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை பற்றி கேட்கட்டுமா அப்படிங்கும்போது என்ன வேணாலும் கேளுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா தனாவும் கதிரும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிருந்தாங்க. அப்போ கதிர் தனா கிட்ட சொல்கிறாங்க, நம்மளால தானே அத்தைக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே கதிர்னு சொல்கிறாங்க, ஆமாம் தானா எப்படியாவது அத்தையை நிரபராதுன்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிச்சு தீரணும், நம்மளுக்காக தான் அத்தை இந்த உண்மையை சொல்லாமல் இருக்கிறாங்க, அப்படி மட்டும் அவங்க உண்மையை சொல்லியிருந்தாக்கி பஞ்சாயத்தில் அவங்க எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு அவங்க தீர்ப்பு வழங்கியிருக்கலாம். ஆனால் நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் அத்தை மாமாவும் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே சோகத்தோட தான் அங்கே கிளம்பி போகிறாங்க. அடுத்துதான் அங்கே ரகுராம் ஜானகிட்ட கேட்குறாங்க, ஜானகி அன்னைக்கு ராத்திரி கோயிலுக்கு எதுக்காக போனேன், என்கிட்ட நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது கிட்டதுமே ஜானகி கண் கலங்குறாங்க. இந்த ஒரு வார்த்தையை நீங்க கேட்கலன்னு சொல்லிட்டு உண்மையில நான் வருத்தப்பட்டு இருந்தேன், ஏன்னா எல்லாருமே என்கிட்ட சந்தேகப்பட்டு கேட்டாங்க, ஆனா இது வரைக்கும் நீங்க என்கிட்ட கேட்கவே இல்லையேங்க அப்படிங்கும்போது நான் உன்னை சந்தேகப்பட்டு கேட்கல, உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் கேட்கறேன் அப்படிங்கும்போது உடனே ஜானகி எல்லா விஷயத்தையுமே அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல சொல்ல அவங்க கேட்டதுமே ரகுராம் அப்படியே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இது எல்லாமே இந்த புவனேஸ்வரி பண்ணின வேலை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே ரகுராம்
வந்து ஆவேசத்தோட எந்திக்கவும் அவங்க ஆக்ரோஷத்தோட எந்திக்கிறத பார்த்துட்டு ஜானகி பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ஜானகி சொல்றாங்க, என்னங்க எங்க போறீங்க அப்படிங்கும்போது, உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்தவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசத்தோட அங்கிருந்து கிளம்பவும் ஜானகி வந்து பயந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராம் சொல்றாங்க, ஜானகி நீங்க இரு, நான் வந்துருது அப்படின்னு சொல்லும் போது, எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வார அப்படின்னு சொல்லிட்டு நேரா பார்த்தோம்னா ரகுராம் வந்து அவங்க புவனேஸ்வரோட வீட்டுக்கு போறாங்க. அங்கே புவனேஸ்வரியும் பசுபதியும் பார்த்தோம்னா அவங்க பஞ்சாயத்தில் ஜானகிக்கு எதிராக வந்து எல்லாரும் வந்து சாட்சி சொன்னாங்களா, அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க பார்ட்டி வச்சுருக்குறாங்க. பார்ட்டியில் வந்து எல்லாருமே கலந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாளைக்கு எப்படியும் சிவா வந்து ஜானகிக்கு எதிராக தான் தீர்ப்பு வழங்க போகிறான், ஏன்னா நாங்கள் எல்லாருமே அந்த மாதிரிக்கெலாம் வந்து சாட்சி சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு புவனேஸ்வரிட்ட சொல்லவும் புவனேஸ்வரியும் பசுபதி ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அங்கே ரகுராம கொஞ்சம் கூட அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ரகுராம் வந்து கையில் சாட்டையோடு அங்கே வராங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத புவனேஸ்வரியும் பசுபதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பஞ்சாயத்தில் ஜானகிக்கு எதிராக சாட்சி சொன்ன அவ்வளோ பேர் அங்கே இருக்கவும் அவங்க எல்லாரையும் போட்டு ரகுராம் வந்து அடித்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஐயோ எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு அவங்க ஓடவும் உடனே வந்து சாட்டி எடுத்துட்டு ரகுராம் வந்து புவனேஸ்வரி பக்கம் திரும்புகிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தாக்கி என் மனைவி மேலே இந்த அளவுக்கு நீ வந்து பொய்யான ஒரு புகாரை கொடுத்துருப்ப, என் ஜானகி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. இப்படி கேட்டதுமே புவனேஸ்வரி அப்படியே பதட்டமாக இருந்தாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற ரகுராம் அப்படின்னு கேட்கும் போது, ஆமாம் நகையை எடுத்து வச்சது மறைச்சு வச்சது எல்லாம் நீ தான், எல்லா உண்மையை வந்து ஜானகி என்கிட்ட சொல்லிட்டா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த மாதிரிக்கு பழைய சுமத்தி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு உடனே புவனேஸ்வரி போட்டு வெளுத்து வாங்குறாங்க. உடனே புவனேஸ்வரி வந்து என்னை விட்டுன்னு சொல்லும் போது பசுபதியை வந்து அடிச்சு வெளுத்து வாங்குறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு என் குடும்பத்தை திரும்ப இந்த மாதிரிக்கு வந்து பழி வாங்கிட்டு இருக்கிறீங்க, உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இருக்கும் போது ஜானகி அங்கிருந்து ஓடி வராங்க. என்னங்க நான் பயந்தது சரியா போச்சுது, தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம வந்து அவங்க அழைச்சிட்டு போறாங்க. அப்ப ரகுராம் சொல்றாங்க, இதுக்கு மேல நீங்க வந்து ஏதாவது வாள் ஆட்டினீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், உங்களை சும்மா விட மாட்டேன், நாளைக்கு பஞ்சாயத்துல வச்சுக்கிடுது அவங்களை அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உடனே பசுபதி வந்து புவனேஸ்வரிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன புவனா இந்த மாதிரி நடந்து போச்சுது, அந்த ஜானகி வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டான்னு சொல்லி நினைச்சோம், ஆனா அவ எல்லா விஷயத்தையுமே வந்து ரகுராம கிட்ட சொல்லிட்டா போலுக்கு, இப்ப என்ன பண்றதுக்கு அப்படிங்கும் போது அதுதானே எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நாளைக்கு பஞ்சாயத்துல என்ன நடக்க போதோ தெரியல சொல்லிட்டு இருக்கும் போது அடுத்த நாள் ஆனதுமே பஞ்சாயத்து தான் காட்டுறாங்க. அப்போ வந்து சிவராமன் வந்து பஞ்சாயத்துக்கு வரவும் அப்போ ரகுராம் ஜானகி எல்லாருமே அங்கே வந்துருந்தாங்க. அதே போல் பார்த்தோம்னா புவனேஸ்வரியும் பசுபதியும் வராங்க. அப்போ உடனே வந்து சிவா வந்து நான் தீர்ப்பு வழங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீர்ப்பு சொல்கிறதுக்காக இருக்கவும் அங்கே பார்த்தோம்னா பஞ்சாயத்தில் நேற்றைக்கு ஜானகிக்கு எதிராக சாட்சி சொன்னாங்களா, அவங்க அவ்வளோ வரையுமே வந்து நிற்கிறாங்க. எல்லாருமே அடி வாங்கிட்டு வலியோடு வந்து நின்றுட்டு இருக்கவும் உடனே வந்து சிவா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது எல்லாரும் ரகுராமை பார்க்குறாங்க. ஆனாலும் எதுவுமே நடக்காத போல் அவங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்தது பார்த்தோம்னா தீர்ப்பு சொல்றதுக்காக அவங்க வந்து சிவா வந்து சில ஆதாரத்தெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து புவனேஸ்வரிக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா ஜானகிக்கு எதிராக சொன்ன எல்லா ஆதார சாட்சி எல்லாருமே பார்த்தோம்னா இப்போ புவனேஸ்வரி பற்றின எல்லாருமே வந்து உண்மையை வந்து ஒத்துக்கிட்டுதாங்க. இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த புவனேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத புவனேஸ்வரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன உளறிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கம்மா, எங்களை தயவு செய்து விட்டுருங்க, நீங்கள் உங்கள் சொந்த பகைக்காக எங்களை வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்ல வச்சிங்க, நேற்றுக்கே எங்களால் அடி வந்து தாங்க முடியல, இதுக்கு மேலேயே நாங்கள் ஜானகி அம்மாவுக்கு எதிராக சாட்சி சொன்னோம்னா அவ்வளோதான், இன்னைக்கு எங்கள் கதையே வந்து ரகுராம் ஐயா முடிச்சிருவாரு, அதனால இதுக்கு மேலே நாங்கள் பொய் சொல்ல விரும்பலை அப்படின்ட்டு இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் புவனேஸ்வரி தான் அப்படிங்கிற வந்து உண்மையை வந்து ஊர் பஞ்சாயத்தில் சொல்லவும் எல்லாருமே புவனேஸ்வரி போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. நீங்கள் எல்லாம் வந்து திருந்தவே மாட்டியா என்ன, ஒன்னால நாங்கள் ஜானகி அம்மாவை போய் நாங்கள் சந்தேகப்பட்டுட்டோமே, இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீ தானா, ஏற்கனவே உன்னை வந்து ஊரை விட்டு தான் தள்ளி வச்சிருக்கிறோம், இதுக்கு மேலே உனக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ரகுராம் ஐயா இவளெல்லாம் சும்மா விடக்கூடாது, இவளுக்குலாம் சாதாரண தண்டனைலாம் கொடுக்கக்கூடாது, இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து சிவா வந்து எந்திக்கிறாங்க. அண்ணா நீ தானே அதுக்கு தீர்ப்பு சொல்லணும், நீயே வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து பார்த்தோம்னா ரகுராம சேர்ல உட்கார வைக்கிறாங்க. அப்போ வந்து ஜானகி எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்திடுறாங்க. இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் புவனேஸ்வரியும் பசுபதி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா உண்மையும் வந்து பஞ்சாயத்துல வந்து அவங்க ஒத்துக்கிடுதாங்க. அடுத்தது புவனேஸ்வரிக்கு என்ன தண்டனை வந்து ரகுராம் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.